முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அழைப்பு ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வெள்ளிக்கிழமை ஆஜராக ரணிலுக்கு அழைப்பு என்பது இன்றைய வீரகேசரியின் தலைப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். எதிர்வரும் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 9:30 மணிக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு ஆணைக்குழு அவருக்கு அறிவித்தல் அனுப்பியிருக்கிறது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளில் ஒரு அங்கமாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன முன்வைத்த முறைப்பாட்டுக்கமைய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சாமர சம்பத் தசநாயக்க குறித்து விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறது. அதன்படி ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த போது கடந்த 2016ஆம் ஆண்டு முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கவென அரச வங்கிகள் 3 அனுசரணை கோரி அதில் இரு வங்கிகளில் கொடுத்த அனுசரணை பணத்தை தொகையை தனது சாமர சம்பத் மன்றுக்கு கணக்கு வரவுக்கு வைத்துக் கொண்டு மையப்படுத்தி 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இலங்கை வங்கியிடமிருந்து 10 லட்சம் ரூபாவை அனுசரணை தொகையாக பெற்று தனிப்பட்ட மன்று கணக்குகள் மாற்றியமை, மக்கள் வங்கியிடமிருந்து 20 லட்சம் ரூபாவை பெற்று அவ்வாறு தனிப்பட்ட மன்று கணக்குகளில் மாற்றியமை தொடர்பில் முதல் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கவென தேசிய சேமிப்பு வங்கியிடமிருந்து அனுசரணை கோரி அது நிராகரிக்கப்பட்ட பின்னர் அவ்வங்கியில் ஊவா மாகாண சபை முன்னெடுத்து என்ற நிலையான வைப்பு கணக்குகள் 6 அகற்றிக் கொண்டமை ஊடாக அரசுக்கு 173 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியமை குறித்து 3வது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் தொடர்பில் சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டு தற்போது அவற்றில் அவருக்கு பிணை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 10ஆம் தேதி சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் சாமர சம்பத் குறித்து நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக தகவல்களை வெளியிட்டிருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த நபர் என்னும் போர்வையில் ரணில் விக்ரமசிங்கவை விசாரிக்க விசாரணையாளர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் தொடர்புடைய ஆவணங்களோடு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன் ஆஜராகுமாறு முதலில் அறிவித்தல் விடுக்கப்பட்டது. எனினும் புத்தாண்டு கொண்டாட்டம் காரணமாக அந்த திகதியில் ஆஜராக முடியாது எனவும் வேறு திகதியை தருமாறு ரணில் விக்ரமசிங்க கோரியிருந்தார். அந்த நிலையிலேயே 20ஆம் தேதி ஆஜராக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அதே போல இன்னும் ஒரு தகவலும் இடம்பெடுத்திருக்கிறது. எனது சட்டத்தரணி வெளிநாட்டில் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு விசாரணைகளுக்காக எதிர்வரும் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 9:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார். எனினும் அந்த திகதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு ஆஜராவார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 17ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்ட போதும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக தனது சட்டத்தரணி கொழும்புக்கு வெளியே இருப்பதால் வேறு திகதியை கோரியிருந்தார். இந்நிலையிலேயே எதிர்வரும் 20ஆம் தேதி அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று கொழும்பு பிளவர் வீதி அரசு அலுவலகத்திலும் செரிகொத்த ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்திலும் புத்தாண்டு இடம்பெற்றன. அதன் போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைத்து தொடர்பில் விடயங்களை தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கே எனது சட்டத்தரணி இன்னும் வெளிநாட்டிலேயே இருக்கிறார், அவர் வந்ததும் திகதி